இந்தப்பா கேப் வச்சு விடவா? தேங்க் யூ மா. ஐயோ லக்ஷ்மி, இத வந்துட்டேம்மா. லஞ்ச் கரெக்ட் டைத்துக்கு அனுப்பிச்சிடணும் என்ன? சரிங்கம்மா. அப்புறம் தேவு என் கண்ணாடி எங்க? இதோ இருக்குங்க. ஓ இந்தாங்க பேப்பர். ஓகேயா? என் மொபைல் எங்க? ஐயோ பாத்ரூம்ல விட்டீங்க, நான் எடுத்து ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். ஓ இந்தாங்க. தேங்க் யூ. பை. போயிட்டு வரேன். ஐயோ ஸ்கூல் வேன் வந்துருமே, நான் எப்ப என் ஸ்பெக்ஸ் கண்ணாடி வரமா? ஜனா ஏதாவது சாப்பிட்டு போ. லேட் ஆச்சுமா, ஆபீஸ் சாப்பிட்டுக்கிறேன். வரேன். பை. இதுக்கு காலையில 5:30 மணில இருந்து சமையல் கட்டல ரகல. சரியாமா? இல்லடா அப்படியா? ஜனா வந்தாச்சு. வா ஜனா. ஜனா, கஸ்டம்ஸ்ல இருந்து புவனேஷ் வந்திருந்தாரு. உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. பார்த்துட்டேன். குடுறா. எல்லாம் ரெடியா இருக்கு ஜனா. 6 மணிக்கு சலீம் போட் எடுத்து வந்துருவான். இன்னும் டைம் இருக்கு, கரெக்டா போயிடலாம். கஸ்டம்ஸ் போட் வந்தா புவனேஷ் பேரை சொல்லு. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம், சென்ட்ரல் ஹோட்டல் ஓனர் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. சேட்டு வந்துட்டான். வீட்டில் தான் இருக்கான். அதானே? अरे राम सिंह, कौन है? अरे बोलो, मुंह में क्या रखा है? अंदर क्यों जा रहे हो? ये बदमाश, कहाँ है? कौन है तुम लोग? बोलो। अरे छोड़ दो मुझे। मैंने क्या किया? अरे मारो मुझे क्यों मारते हो? मैंने क्या किया? मुझे क्यों छोड़ रहे हो? छोड़ दो उसे। बचाओ। छोड़ दो मुझे। बचाओ मुझे। अरे कौन है तुम लोग? अरे कौन है? कहाँ गई तू? मुझे मार रहे। होटलें திருப்பி கொடுத்துறேன். பயமா இருக்கா? ஒரு தீப்பொறியில எல்லாம் முடிஞ்சிடும். குடும்பமே நடுத்தரில் நிக்கணும். உன் புருஷன் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணானோ அதைத்தான் நானும் பண்ணேன். ஒரு குடும்பத்தையே நடுத்தரில் நிக்க வச்சேன். எப்படி வலிச்சிருக்கும் இப்போ தெரியுதுல்ல? இதெல்லாம் இனி விட்டுற சொல்லு. இல்ல இவன் கழுத்துல தலை நிக்காது. தப்பு எங்க நடந்தாலும் நான் வருவேன். அது ஏன் தப்பு இல்லை. செயலை தீயால் இருப்பவன் ஏழை ஜனங்களை தாயாய் காப்பவன் ஜன்னா ஜன்னா ஜன்னா. Thank you. Well, ladies and gentlemen, I hope you have now understood the strategic marketing policies of our products. We will be exporting these products to our foreign buyers under their brand name using our infrastructure. And in the meantime, we will also be marketing these products in our country under our brand name, which is Triple I. I promise you all, the growth is unlimited and so is the profit. Well done, Jana. Great. Neat project. It will be much profitable in future. Thank you, da. தப்பிச்சேன். உங்க அப்பா கிட்ட பேச போறேன். உன் பையன் லாஸ்ட்ல இருந்த கம்பெனியை நிமித்திட்டான்னு சொல்லணும். இந்த மாசமே நியூ பிரான்ச் ஆரம்பிச்சிடலாம். லண்டன். நீதான் ஜிஎம். இந்த வாரம் கிளம்புற. ஏன் சார் துரத்துறீங்க? இங்கே இருந்துக்கிறேன்னு பிடிக்கலையா? ஓகே ஓகே, உன் இஷ்டம். நீ எப்ப போறேன்னாலும் சரி. We are waiting. Thank you, sir. அத்தைப்பட்டிக்கா புக சொல்றாங்க. லண்டன் என்ன லைஃப், என்ன இருக்கு இங்க? குப்பம், சாக்கடை, கரப்ஷன், ரவுடிசம். ஏன் வேண்டாங்கற? மாத்தணும். அதான்.
நாங்க வெளியூர்ல இருந்து புழைக்க வந்தவங்க தான் இல்லங்கல. ஆனா அதுக்காக இந்த ஊர்க்காரங்க என்ன அராஜகம் பண்ணாலும் நாங்க பேசாம இருக்கணுமா? நாடு விட்டு நாடு பழைக்க போறவங்களே நிம்மதியா இருக்காங்க. நாங்க நம்ம நாட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கே அந்த கொடுமை. நாங்களும் கண்டுக்காம தான் இருந்தோம். நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு வேணும். யார் செய்வாங்க? ஆமாங்க, யாராவது ஒருத்தர் கேட்டுதான் ஆகணும். என்ன சொன்னீங்க? 24 மணி நேரத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்னு அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் நடக்கலையே. அன்னைக்கு நீங்க சொன்னதுனாலதான் நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ஆளுங்களோட தொழில் செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப நாங்க என்ன செய்யறது? கூடவே இருந்து ஒன்னா தொழில் பண்ண 8 பேரும் இப்ப இல்ல, கொன்னுட்டாங்க. கூன் கியா. துப்பாக்கி பிடிக்கிறத மறந்து போச்சு பாய். இப்ப நாங்க என்ன பண்றது? நீங்களே வேற வழி இருந்தா சொல்லுங்க பாய். வழி சொல்றது நான் பழைய சலீம் பாயா. என்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்கு. நான் என்னத்த சொல்றது? இப்படி கையை விரிச்சு காமிக்க எங்களை வர சொன்னீங்க. நான் உங்களை வர சொல்ல. யார் உங்களை வர சொன்னாங்களோ அவங்கள கேளுங்க. जनसा आ गया। ये तो आ गया। வாங்க ஜனசா, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்துட்டீங்கல்ல, அது போதும். अब तो खुशी हुई भाई. जना आ गया ना. நீங்க வந்ததே போதும். அல்லாஹ் की मेहरबानी है. நீங்க எங்க கூடவே இருங்க ஜனா சாப். இனி யாராலும் எங்களை பாம்பேல ஒண்ணும் பண்ண முடியாது. कोई भी कुछ नहीं कर सकता साहब. இனி பெரியவர் இடத்துல நீங்க தான். பம்பாயில இனிமே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் நீங்க தான் சார் வேலையா நிக்கணும். இனி பாம்பேல யாரும் ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கு. யாரும் பயப்பட வேண்டாம், கத்திய தூக்கவும் வேண்டாம். கொஞ்ச நாள் எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து ஓடி ஒளிய சொல்லல, பதுங்கணும். பாயறதுக்கு முன்னாடி இவன் தான் நான் சொன்ன ஆளு. இவனா? வரட்டும். பச்சா தப்பு பண்ற. ஏழைங்களுக்கு சொந்தமான இடத்துல நீ கை வைக்கிற. வேண்டாம், விட்டுரு. யாருக்கிட்ட பேசுற? நீ தெரிஞ்சுக்காம வந்திருக்க. உயிரோட போய் சேரு. நான் ரொம்ப கெட்டவன். நான் உன்னை விட கெட்டவன். கேட்டுப்பாரு, எல்லா கெட்டவனும் சொல்லுவேன். என்னடா பேசுற? மைண்ட் யூ பர்ட்ஸ். சொல்லு, என்ன பண்ணலாம்? பேசி தீர்த்துக்கலாமா இல்ல பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. உன் ஆளுங்க தான், உன் கூடவே இருந்தவங்க தான், நீ சொன்னதுக்கெல்லாம் ஆடினவங்க தான். பாத்தில்ல? ஒரு நொடி போதும், உன் பின்னாடி நிக்கிற அத்தனை பேரும் என் பின்னாடி நிப்பாங்க. நீ ஒத்தையால நிக்கணும். ஒரு நாதி இருக்காது. செட்டியார், 20 கோடி ரூபாய் எடுத்துட்டு 2 கோடி பிச்சையாட போடுற. பிச்சையாட போடுற. கழுத்து வாங்க. போடுற கழுத்த. போடா. போடு. போடு. இனிமே ஏதாவது ஒண்ணுனா நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். தப்பு எங்க நடந்தாலும் நான் வருவேன்.
அது ஏன் தப்பு இல்ல. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார். அட்டாக்ல தான் போயிருக்கான். நாம அடிச்சோம், அதனால செத்து போயிட்டான்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதனால பாடியை வாங்க மாட்டேன்னு பப்ளிக்ல கொஞ்சம் கலாட்டா பண்றாங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடியா இருக்கும். என்னடா ஜனா, வீட்ல தான் இருக்கியா? பார்க்கவே முடியல. சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இந்த கதையெல்லாம் அப்பா கிட்ட மட்டும் சொல்லு. என்ன அவரு நம்ப மாட்டாருங்க. என்ன சார் நீங்க? அம்மா டிஃபன்மா. அம்மா என்னப்பா? பசிக்குதுமா. இதோ வந்துட்டேன். என்னம்மா லேட்? வந்துட்டேன்ப்பா. காலையில 5:30 மணிக்கு கிச்சனுக்குள்ள போனேன். 2 நாளா வேலைக்காரி வேற வரல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. வாங்கம்மா வாங்க. 2 நாளா எங்கடி போனேன்? ஏன் வரல? என் பையனுக்கு உடம்பு சரியில்லைம்மா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. என்னாச்சு? காலேஜுக்கு தாமா போனா, அங்க 4 பசங்க சேர்ந்து கலாட்டா பண்ணிருக்காங்க. செட்டியோட ஓட சொல்லிருக்காங்க. இவன் மாட்டேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு அந்த 4 பேரு சேர்ந்து அடி அடின்னு அடிச்சு போட்டாங்க. புள்ளைக்கு தலை கை கால ஒரே காயமா. ஐயோ அழாத. எந்த ஆஸ்பத்திரியில இருக்கா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. இனி காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாமா. என்ன அநியாயமா இருக்கு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுங்களை எல்லாம் உள்ள தள்ளணும். சும்மா விடாத. எப்படிமா? எல்லாம் பணக்கார விட்டு பசங்க. நான் செலவு பண்ணி கேஸ் போட முடியுமா? கும்புற கடவுள்கிட்ட தாம்மா சொல்லணும். அவ பார்த்து கேட்டா சரிம்மா. அம்மா இன்னொரு தோசை போடுமா, சீக்கிரம். வேலை இருக்கு. மத்தவங்க வேதனை என்னன்னு தெரியுமாடா? அந்த பொம்பளை எத்தனை வீட்டுல கஷ்டப்பட்டு பாத்திரம் கழுவி அந்த பையனை படிக்க வச்சிருக்கோம். சட்டியோட ஓடச்சன எந்திரம். இப்போ உன்னை அம்மனமா ஓட வைக்க போறேன். ஓடியாடா, ஓடா. தொங்க போட்டுருவேன் ராஸ்கல். சாரி சார், அடிக்கடிக்க சார். இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சார். என்னடா சாரி? என்னடா சாரி? டேய், செஞ்சதுக்கு என்னடா செய்ய போற? என்ன செய்ய போற? இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சார். டேய், அந்த பையன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா காலேஜ் கூட்டி போறேன். என்ன செய்யற? அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டு காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன் சார். டேய் வரே. என்ன ஒரே சந்தோஷமா இருக்கு? கோயிலுக்கு போறியா? என் பையன் காலேஜுக்கு போறாமா. அந்த பசங்களே வந்து மன்னிப்பு கேட்டு அவனை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அட மாயமா இருக்கு. மாயந்தாமா. நான் அழுதது அந்த கடவுள் காதுல விழுந்துருச்சு. அந்த பசங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. பரவாயில்ல போ. எந்த கடவுளோ அதுக்கு புண்ணியமா போகட்டும். அதாம்மா, கோயிலுக்கு போய் 101 ரூபாய் காணிக்க போட்டுட்டு வரலான்னு இருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. ஹலோ, காணிக்க கடவுளுக்கு. ஓகே, நாளைக்கு பேசுறேன். யார் இவனுக்கு எல்லாம் பவர் கொடுத்தது? திரும்ப திரும்ப உள்ளூர்காரங்க கிட்ட மோதிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும் தெரியும் இல்ல? 10 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. எல்லா பெரியவரோட முடிஞ்சது. இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, எல்லா கம்ப்ளைண்ட்ஸோட ஜெராக்ஸ். இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்றேன் சார். कोई जरूरत नहीं. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் தானா வாபஸ் வாங்கிட்டான்.
கேஸ் க்ளோஸ். போலீஸ் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிடுறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன விசாரிச்சா கடவுள் தான் தீர்த்து வச்சாங்கறான். ஆள் யாருன்னு தெரியவே இல்ல. பெரியவர் இருந்தப்ப கூட தேடி வந்தவனுக்கு தான் எல்லா உதவியும் செஞ்சாரு. எனக்கு தெரிஞ்சு தேடி போய் பாராட்டுறீங்களா? ஒவ்வொரு ஏரியால இப்படி ஒருத்தன் இருந்தா அப்புறம் நான் எதுக்கு நீங்க எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் லாக் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இதுவும் அவனை பாராட்டுற மாதிரி தான் இருக்கு சார். சுவாமிநாதன், பி சீரியஸ். சாரி சார். இவனை எல்லாம் வளர விட்டா அதுதான் நடக்கும். சார் क्या है? क्यों प्रेस वाले आ गए? वो लोग वेट कर रहा है साहब. 10 मिनट